பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 15 மண்டலங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள IAS அதிகாரிகள் தத்தமது மண்டலங்களுக்கு விரைய உத்தரவிடப்பட்டுள்ளனர். மண்டலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்குமாறு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்திலிருந்து அனைத்து மாவட்ட வட்டார கல்வி அலுவலர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் பள்ளி வளாகத்தில் உள்ள கட்டடங்களை ஆய்வு செய்து சுவர்கள் அல்லது அருகே வளர்ந்து இருக்கக்கூடிய செடி கொடிகள் புதர்களை வேரோடு அகற்றுவதோடு அப்பகுதியை கண்காணித்து பராமரிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழையின் காரணமாக வகுப்பறைகள் பாதிக்கப்பட்டிருப்பின் அவற்றை பயன்படுத்தாமல் பூட்டி வைப்பதோடு அதன் அருகில் மாணவர்கள் செல்லாமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்தில் உள்ள கிணறு, கழிவு நீர் தொட்டிகள், நீர்த்தேக்க தொட்டிகள் முறையாக மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மின் இணைப்புகள் சரிவர உள்ளதா என்பதை கண்காணிக்க வேண்டும் எனவும் பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் பெய்த கனமழையால் பூந்தமல்லி நுழைவாயிலில் உள்ள மேம்பாலம் நீச்சல் குளம் போல மாறியுள்ளது. மழை நின்றும் பாலத்தின் மீது 2 அடி உயரம் வரை மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் ஊர்ந்து சென்றனர். தீபாவளி விடுமுறையிலிருந்து ஊர் திரும்பிய பயணிகள் மேம்பாலத்தில் தேங்கிய நீரால் நெரிசலில் சிக்கினர். பல வாகனங்கள் மெதுவாக நகர்ந்ததால் போக்குவரத்து நீண்ட நேரம் முடங்கியது. ஒவ்வொரு மழைக்கும் பூந்தமல்லி மேம்பாலத்தில் இதே நிலை ஏற்படுவது வழக்கமாகியுள்ளதால் நீர் வடிகால் வசதி மேம்படுத்தி நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையின் போரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலை முதல் கனமழை பெய்தது. இதனால் ரவுண்டானா மற்றும் மேம்பாலம் பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகனங்கள் மெதுவாக நகர்ந்தன. புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை தொடர்ந்து மதுரவாயல் தொகுதி MLA காரம்பாக்கம் கணபதி ஆய்வு செய்து மாநகராட்சி அதிகாரிகளுடன் இணைந்து ராட்சத மோட்டார்களின் மூலமாக நீர் வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் கால்வாய்களில் அடைப்பு ஏற்படாதபடி சுத்தப்படுத்தி மழைநீர் தேங்காதவாறு நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்க MLA உத்தரவிட்டார். வடகிழக்கு பருவமழை தாக்கம் அதிகரித்துள்ள புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்று அதிகாலை முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. மிஷன் வீதி, காந்தி வீதி, புஸ்ஸி வீதி உள்ளிட்ட நகர பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளதோடு கிருஷ்ணா நகர் மற்றும் ரெயின்போ நகர் போன்ற தாழ்வான பகுதிகளில் வீடுகள் மழைநீரால் சூழப்பட்டன. சென்னை வானிலை மையம் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என எச்சரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பேரிடர் மேலாண்மை துறை மக்கள் அவசியமின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களாக காரைக்காலில் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இணைந்து மழை பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தேங்கியுள்ள நீரை உடனடியாக வடிகால்கள் வழியாக வெளியேற்றவும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைவுபடுத்தவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. புதுச்சேரியில் தொடரும் கனமழையால் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் சுமார் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. பருவமழைக்கு முன்பு வடிகால் வாய்க்காலை தூர்வாராததால் மழைநீர் வடிய வழியின்றி நெல் வயலில் தேங்குவதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து நெற்பயிரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் நகரம் முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அந்த வழியாக சென்ற பல வாகனங்கள் பழுதாகி நின்றன. நிலைமை மோசமடைந்ததால் வாகனங்கள் செல்ல தடை விதித்து மாற்று வழிகளில் செல்லுமாறு காவல்துறை அறிவுறுத்தியது. 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை தொடர்ந்து பெய்ததால் நகரத்தின் பல சாலைகள் தண்ணீரில் மூழ்கின.
விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு கனமழை பெய்து பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. ஜானகிபுரம், விக்கிரவாண்டி, மயிலம், திண்டிவனம், செஞ்சி, வளவனூர், மரக்காணம் உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை முதல் நண்பகல் வரை மழை பெய்த நிலையில் மாலை நேரத்தில் ஓய்ந்த மழை இரவில் மீண்டும் கொட்டியது. தொடர்ச்சியான மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே மெதுவாக சென்றனர். பல இடங்களில் சாலையின் ஓரங்களில் மழைநீர் ஓடி போக்குவரத்து தடைபட்டதோடு பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சின்னசேலம், சங்கராபுரம், தியாகதுருகம், கல்வராயன் மலை, ரிஷிவந்தயம், ஆலத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. காலை முதலே மிதமான மழை பெய்த நிலையில் இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் மாவட்டம் முழுவதும் குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் நேற்று நள்ளிரவு வரை இடைவிடாத மழை பெய்தது. காலை நேரத்தில் கனமழையாக பெய்த மழை மாலை வேளையில் சற்று ஓய்ந்திருந்தாலும் இரவு நேரத்தில் மீண்டும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்தது. தொடர்ச்சியான மழையால் சாலைகளில் நீர் தேங்கி போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகை விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு பயணம் செய்தோர் மழையின் காரணமாக சாலைகளில் தாமதம் மற்றும் போக்குவரத்து சிரமத்தை அனுபவித்தனர். சிவகங்கை மாவட்டத்திற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று காலை முதல் மாவட்டம் முழுவதும் இடைவிடாத கனமழை பெய்தது. சிவகங்கை, திருப்புவனம், மானாமதுரை, இளையான்குடி, திருப்பத்தூர், காரைக்குடி, சிங்கம்புணரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மொத்தம் 32.23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் முழுவதும் 12 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் இணைந்து மழை பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். கீழமாரட் வீதி, காமராஜர் சாலை, கர்டர் தரைப்பாலம், தினமணி நகர், கரிசல்குளம், கண்மாய், ஆழ்வார்புரம், வைகையாறு உள்ளிட்ட பகுதிகளில் நிலைமையை மதிப்பீடு செய்து தேங்கிய நீரை உடனடியாக வெளியேற்ற ஆட்சியர் உத்தரவிட்டார். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் கிருஷ்ணா நதி நீரின் வருகையால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து 21 அடியை எட்டியது. இதனைத் தொடர்ந்து அணையின் பாதுகாப்பு நடவடிக்கையாக வினாடிக்கு 100 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. ஏரியில் உள்ள 5 கண் மதகுகளில் 3வது ஷட்டர் வழியாக நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் இந்த காட்சியை ஏராளமான பொதுமக்கள் ஏரிக்கரையில் திரண்டு ஆர்வமுடன் பார்வையிட்டனர். தற்போது நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதால் உபரி நீர் வெளியேற்ற அளவு உயரக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குன்றத்தூர், சிறுகளத்தூர், திருமுடிவாக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே உள்ள கீழத்தோட்டம் மீனவ கிராமம் மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாடையம்மன் தெருவில் அரசு நிதியில் கட்டப்பட்டு முடிக்கப்படாத தொகுப்பு வீடுகளின் கூரைகளில் இருந்து மழைநீர் ஒழுகுவதால் குடியிருப்போர் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மழைநீரை வெளியேற்றி வீடுகளை விரைந்து முடித்து உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் வைகை ஆற்றில் 2 கரைகளையும் தொட்டபடி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. யானைக்கால் தரைப்பாலம் பகுதியில் வைகை நீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வைகை வடகரை மற்றும் தென்கரை சாலைகளில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இணைப்புச் சாலைகளில் சூழ்ந்த வெள்ள நீர் மதுரை மாநகராட்சியின் சார்பில் மோட்டார் பம்ப் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வேலூர் மாநகர பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் தாக்கமாக அல்லாபுரம், எழில் நகர், கண்ணதாசன் தெரு போன்ற பகுதிகளில் மழைநீர் கழிவுநீருடன் கலந்து வீதிகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் இந்த நீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர்.
அடைப்பை கண்டறிந்து சீரமைக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திர உதவியுடன் ஈடுபட்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கன அடியாக இருந்தது. தற்போது மேலும் அதிகரித்து 32,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் முக்கிய அருவி, சினி அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க மட்டும் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தடை விதித்துள்ளார். மழை தொடர்வதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. தொடர் மழை காரணமாக சிதம்பரம் நடராஜர் கோயில் தீர்த்த குளம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியுள்ளது. குளத்தின் நடைபாதை மண்டபம் வரை தண்ணீர் சூழ்ந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இதனை பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு செல்கின்றனர். இதனிடையே பாதுகாப்பு நடவடிக்கையாக குளத்தில் இறங்க பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது.